யாராவது விட்டுதுன்னா மன்னிச்சிருங்க. நேரம் கருதி கீர்த்தி வீட்டுக்கு போகணும். ஓகே. கீர்த்தி மூலியமாக தான் எனக்கு இந்த படம் வந்தது. நிறைய பேர் இன்டர்வியூஸில் கேட்டாங்க, உங்களுக்கு கீர்த்தி நடிக்கிறோம் தெரிஞ்சுனே எப்படி இருந்ததுங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் கம்மிட் ஆனாங்க. அவங்க தான் ஜெய் பிரதர் கிட்ட வந்து இந்த மாதிரி அசோக் கிரிக்கெட் ஆடுவான், ஏன் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னே ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு நன்றி. நன்றி. வேறு என்ன சொல்றது, ஐ லவ் யூ, தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் அதான் எல்லாருக்குமே நன்றி. இந்த படம் வந்து இவ்வளோ நான் பேசினதே இல்லை மேடையில், பட் இந்த படம் எனக்கு பேசணும்னு தோணுது. இந்த படம் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். ஸோ 25th வந்துருங்க. அண்டு எனக்கு டெஸ்டினியில் பெரிய நம்பிக்கை இருக்குது. அதாவது இந்த படம் மூலிமா தான் நான் கீர்த்தியை மீட் பண்ண, அது ஒரு டெஸ்டினி மாதிரி. 20th தான் நாங்கள் பிளான் பண்ணோம் அந்த வழியில். அது 22nd இன்னைக்கு வந்து கீர்த்தி சொன்ன மாதிரி கால் மேலே கால் கூட ராவண கூட வேணும் சொல்கிற வேண்டிய ஒரு டெஸ்டினி தான் இது. ஸோ படத்தை 25th வந்து பாருங்கள். இது வந்து படம் வந்து ஃபயர். ஜெய் பிரதர், ரஞ்சித் பிரதர் இவங்களோட அந்த அந்த ஃபிலாசபி, அந்த எனர்ஜி தான் இந்த படம். இது ஃபயர். 25th வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், தெரியும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்ஸ். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். யூஸ்வலாக எல்லா படத்துலையும் ஒரு 30 செகண்ட் மேலே நான் பேசுனதே இல்லை, ஒர்க்கு தான் பேசணும்னு நினைப்பேன். பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பர்சனல், ரொம்ப இமோஷனலான எனக்கு ஒரு ப்ராசஸ் ஆனது இந்த படம். இது வந்து இதோட கதையா இல்லை இதில் இருக்கிற மக்கள்னாலையா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா, முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்ணுறப்போ அந்த ஆஃபீஸாக ஃபோட்டோ எடுத்து சுற்றிட்டு இருப்பேன். அப்போ வந்து கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன், கார்ப்பரேட் ஃபிலிம் பண்ணுவேன். இந்த குபேரன் நகர் சென்னையின் மிக அருகில் அது கூட நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்லலாம் யாராவது ஒருத்தர் வந்து முதுகில் தட்டி இல்லை கட்டி அணைச்சி உன்னால் முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் தான். முதுகில் தட்டி கொடுக்குறது மட்டும் இல்லை, கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற படம் ப்ளூ ஸ்டார். இதில் இன்வால்வ் ஆன மக்கள் வந்து எனக்கு இப்போது ஃபேமிலியாக ஆகிட்டாங்க. இது வந்து இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறையா கொடுத்துருச்சு. ஒய்ஃப் கொடுத்துருக்கு, ஒரு பிரதர் கொடுத்துருக்கு, ஜெய் மூலியமாக எனக்கு ஒரு பிரதர் கிடச்சிருக்கு. ஸோ நிறைய கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் எனக்கு போனஸ் தான். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ரஞ்சித் அண்ணாக்கு. வேறு எந்த காரணமும் இல்லை, சிம்பிளி ஐ லவ் ஹிம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர. ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுகிறதும் செய்கிறதும் ஒன்றா இருக்கும். சில பேர் ஒரு ஃபிலாசபி ரியாலிட்டி பேசுவாங்க, ஆனால் செய்கிறது வேறையாக இருக்கும். பட் ரஞ்சித் அண்ணா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சூதகம் சக்ஸஸ் பாடியில் பார்த்தேன். அவங்க ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமாக ஆடிட்டு இருந்தது. எல்லாரும் வந்து இப்படி ஆடிட்டு இருந்தாங்க, பட் ரஞ்சித் அண்ணா வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிருந்தாரு. எனக்கு அப்போவே அவர் ரொம்ப பிடிச்சது. அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு, ஒரே விஷயத்தை தான் பேசுகிறாரு, எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாரு. எல்லாமே அதே மாதிரி இருக்குது. அது வந்து நான் மற்ற இண்டஸ்ட்ரியில் மற்ற யார்கிட்டையுமே அதை நான் பார்த்ததில்லை. இஸ் அ தரவு ஜென்டில்மேன். ரெண்டாவது இன்னொரு ரஞ்சித் அண்ணா, அதாவது ஜெய் பிரதரோட அண்ணன். அவரோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு நன்றி. இல்லை அந்த ரோல் எனக்கு கிடச்சிருக்காது. அவரை பேட்டிங் ஆட வச்சு, அவரை வந்து பேச வச்சு, அவர் பாடி லாங்குவேஜை அப்சர்வ் பண்ண முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லா பிரதிபலிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு. அடுத்து கோவிந்த் வசந்தா, தேங்க்யூ பிரதர். ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்கான மிகப்பெரிய கிஃப்ட் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. அதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட், மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் பாட்டு மூலியமாக கொடுத்துருக்கீங்க. உமாதேவி மேம் தேங்க்யூ. பிரதீப், சக்திஸ்ரீ, எல்லாருக்குமே அந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அது அவ்வளோ ரீல்ஸ் ஆகி அவ்வளோ வைரல் ஆகும்னு நான் உண்மை எதிர்பார்க்கல. அதுக்கு காரணம் என்னென்னா, அது மேபி அந்த நாஸ்டாலஜியாவை தூண்டுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வர பாடல்களை தாண்டி அந்த 90s அந்த ஒரு டியூனோ அந்த ஃபீலை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதுவும் அரக்கோணம் ஸ்டைலும் வேறு லெவல். நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன்.